சிவசிவ என்கிலா தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாறும் சிவசிவ என்றிட தேவருமாவார் சிவசிவ என்ன சிவகரிதானே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அனைத்து தமிழ்ச்சங்க உறவுகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு வாய்ப்பினை கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி. 63 நாயன்மார்களின் வரலாறு குறித்து தமிழ்ச்சங்கத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வரலாறு குறித்து பேசுகிறார்கள். இன்று நான் எரிபத்த நாயனரை வரலாறு பற்றி பேசுவதற்காக உங்களிடம் வந்திருக்கிறேன். எரிபத்த நாயனார் அப்படிங்கிறவருக்கு எரிபாத நாயனார் அப்படிங்கிற ஒரு பேரும் எரிப்பட்டன் என்றும் அழைக்கிறார்கள். 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பெரிய புராணத்தில் நாயன்மார்களின் பட்டியலில் 8வது நாயன்மாராக எரிபத்த நாயனார் வர்றார். அப்படி நாயன்மாராக வர்ற அளவுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா, மிகப்பெரிய சிவபக்தர், எப்பொழுதும் சிவ சிந்தனையிலே இருக்கக்கூடியவர், சிவனுடைய அடையாளங்களான எட்டி நிறைய விபதியும் கழுத்தில் உத்ராசப்பட்டையும் அணிந்து கொண்டு சிவன் சிந்தனையில் இருப்பவர். அதுவும் இல்லாமல் இவர் அதுக்கும் மேலே போய் சிவன் அடியார்கள் இருக்காங்கள, அவர்களுக்கு தேவையான அனைத்து தொண்டுகளையும் செய்யக்கூடியவர். அந்த சிவன் அடியார்களுக்கு யாருக்கானும் ஏதேனும் ஒரு ஆபத்து ஏற்பட்டால் அந்த ஆபத்து விளைவுகளை தன்னிடம் உள்ள மலு என்ற கோடாரியால் வெட்டி வீழ்த்தக்கூடியவர். அதனால் இவருக்கு எரிபத்த நாயனார் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. அந்த மலு ஆயுதம் எப்படி அப்படின்னா, நம்ம பெருமாளுடைய 10 அவதாரத்தில் பரசுராமர் அப்படிங்கிறது மலுங்கிற கோடாரி வச்சிருப்பார். அந்த ஆயுதம் தான் இவருக்கு தான் சொல்லுவாங்க, பொதுவாக சொல்வது உண்டு. இவர் இப்படி இருக்கும்போது இவர் நமது திண்டுக்கல் பக்கத்தில் உள்ள கரூர், அப்போ கரூர் சோழ மண்டலத்தில் இருந்தது. கரூரில் பசுபதி ஈஸ்வரர் அப்படிங்கிற சிவபெருமான்கிட்ட ஒரு அதீத பற்று கொண்டவர். அவர் வாழ்ந்த அதே காலத்தில் சிவகாமி ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு பெரியவர், அவர் அதீதமான சிவபற்று. அவர் என்ன செய்வார் அப்படின்னா, நந்தனத்தில் இருக்க பூக்களை பறித்து மாலையாக கொடுத்து சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் சாத்துவார். அதுவும் எப்படி செய்வார்னா, அதிகாலை வைகரி பொழுதுங்கிறத அதிகாலையில் எழுந்திருச்சு காவேரி கரையில் போய் குளித்து விட்டு சிவசின்னமாகிய திருநீரை பூசிக்கொண்டு நந்தவனத்துக்கு போவார். ஆகாரம் எதுவும் காலையில் எதுவும் சாப்பிட மாட்டார். சாப்பிடாம வெறும் வயிற்றில் போய் பூக்களை பறிக்க போகும்போது நம்ம பேசுனா அந்த எச்சில் பூக்கள் மேல் படும், அதனால் சிவனுக்கு ஆகாது என்ற காரணத்தினால் வாயில் துணியை கட்டி கொண்டு பூக்களை தனது கூடையில் பறித்து கொண்டு சிவாலயத்தில் வைத்து பூ மாலையாக சாத்தி அங்குள்ள கிருபாநாயகி சௌந்தரநாயகி அம்பாள் சமேத பசுபதி ஈஸ்வரருக்கு மாலையாக சாத்தி மகிழக்கூடிய தொண்டை அவர் செய்து வந்தார். இது அவர் தினமும் செய்யக்கூடிய பணி. வர ஒரு நாள் அதாவது மகாநவமிக்கு முதல் நாள் அவர் சிவகாமி ஆண்டவர் பூக்களை பறித்து நந்தவனத்திலிருந்து பூக்களை பறிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ வரும்போது சும்மா வர மாட்டார். சிவசோத்திரங்களை சிவனுடைய துதிகளை சொல்லிட்டே வர்றாரு. அது அன்னைக்குன்னு பார்த்து அந்த புகழ்ச்சோழ நாயனார் அப்படிங்கிறவர் அந்த நாட்டுடைய அரசர், அவருடைய பட்டத்து யானையை காவேரி கரையில் குளிப்பாட்டி பட்டத்து யானைக்கான அலங்காரங்கள் செய்து அது கம்பீரமாக அந்த யானை நடந்து வருது. நிறைய கம்பீரமாக நடந்து வரும்போது யானையின் மேல் 2 யானை பாகன்கள் அமர்ந்திருக்காங்க. யானைக்கு முன்னாடி 3 காவலர்கள் வராங்க, பின்னாடி சில காவலர்கள் வராங்க. அப்படி யானை வரும்போதே அந்த யானைக்கான மரியாதையை கொடுத்து மக்கள் ஒதுங்கி இருப்பாங்க. அப்படி ரொம்ப சிவகாமி ஆண்டவர் தனது பூக்குடையில் பூக்களை சுமந்து கொண்டு கோயிலை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காரு. பின்னாடி யானை வருது. யானை சும்மா இருக்காம என்ன பண்ணிடுச்சு, அந்த துதிக்கையால் அப்படியே அவர் வச்சிருந்த பூவை லேசாக ஒரு தட்டிட்டு போயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் ஃபுல்லாக வீதியில் செதறி அந்த தெருவில் ஃபுல்லாக செதறினோடனே அதை பார்த்து பதவி வச்சு போயிட்டாரு சிவகாமி ஆண்டவர். ரொம்ப கோபம் கொண்டு பக்கத்தில் ஒரு சின்ன கம்பை எடுத்துட்டு யானை அடிக்கலாம்னு வேகமாக ஓடுறாரு. அவர் வயோதிகத்தின் காரணமாக அவரால் ஓட முடியவில்லை, தரையில் விழுந்து விட்டார். விழுந்தோடனே நான் ஆற்றாமையின் காரணமாக கண்ணீர் பெருக்கிறது. சிவபெருமானே, உனக்கு நான் பூக்களை பறித்து மாலையாக தொடுக்க வேண்டும் என்ற ஆசையில் வந்தனே, இப்படி மன்னனுடைய யானையை இடிச்சுட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அழுகிறார். அந்த அழுது ஓலம் பண்ணுறார். அது யதார்த்தமாக அந்த சைடு எரிபத்த நாயனார் ஒரு சிவனடியார் கீழே இருந்து அழுகிறத பார்த்துட்டு கோபமாக வேகமாக ஓடியாந்து அவரை வணங்கி, சாமி என்ன விஷயம், ஏன் இப்படி கீழே விழுந்திருக்கேன்னு சொல்லி அவரை தூக்கி விட்டுட்டு நடந்த விஷயத்தை கேட்கிறார்.
கேட்கும்போது சிவகாமியானவர் என்ன செய்கிறார், நடந்த விஷயத்தை ஃபுல்லாக சொல்கிறார். இந்த மாதிரி நான் பூக்களை பறிச்சுட்டு வந்தேன், மன்னனுடைய பட்டத்து யானை தட்டிவிட்டு நிற்காமல் கூட போய்விட்டது, என்னால் எதுவும் செய்ய முடியலன்னு சொன்னோடனே அது கடும் கோபம் ஆயிடுச்சு அவருக்கு. வந்து எரிபத்த நாயனார் கண்கள்லாம் சிவந்து தனது மலுங்கிற கோட்டாரியை வேகமாக பிடிச்சிட்டு யானையை நோக்கி எந்த பக்கம் யானை பிடிச்சி கேட்குறாரு. சிவகாமியானவர் வந்து என்ன செய்கிறார், யானை போகிற இடத்த வழியை காட்டுறார். அதை நோக்கி வேகமாக போகிறார். வேகமாக ஓட்டும் நடையுமாக யானைக்கு முன்னாடி போகணுங்கிற கோபத்தில் வந்து எரிபத்த நாயனார் போகிறார். போய் யானைக்கு முன்னாடி போய் நிற்கிறார். யானை வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் அதை அர்த்தமாக மேலே வந்தோன்னே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன செஞ்சார், தனது கையில் வச்சிருந்த மலுங்கிற கோடரையால் யானையை நெற்றியில் ஓங்கி எரிகிறார். எழுந்தோடனே பெரிய காயம் ஆயிடுச்சு. அதே மீறி யானை தள்ளாடி வேலை வரும்போது கோடாரி தலையில் வந்து கீழே விழுந்தோடனே அந்த கோடாரியை லாபகமாக எடுத்து யானையின் துதிக்கையை இரண்டாக வெட்டுகிறார். இரண்டாக வெட்டுப்பட்டவுடன் யானையின் உயிர் பிரிகிறது. இதை பார்த்தோன்னே பாகன்களுக்கும் அந்த காவலர்களுக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனே என்ன பண்ணுறார் எரிபத்த நாயனார், இந்த யானை செஞ்ச தவறு, ஆனால் அதை நீ தட்டி கண்டுக்காமல் இருந்த காரணத்துக்காக நீனும் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பாகன்களையும் வெட்டி கொள்கிறார். அந்த 3 காவலர்களையும் வெட்டி கொள்கிறார். 5 பேர் இறந்துட்டாங்க. பின்னாடி இந்த காவலர்களை பார்த்து என்ன செய்யறது தெரியாமல் பதறி போய் புகழ் சோழ நாயக்கர் சொல்கிறாங்க. வேகமாக வந்து போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிலர் சேர்ந்து நமது பட்டத்து யானையும் யானையின் பாகன்களையும் அந்த காவலர்களையும் கொன்று விட்டார்கள் அப்படின்னு சொன்னோடனே அந்த சோழ மன்னனுக்கு வந்து அதிகமாக கோவம் வந்துச்சு. நம்மளுடைய பட்டத்து யானையை யார் வெட்டி கொன்றது, நமக்கு யார் இவ்வளோ பெரிய தீங்கிழைத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகை சேனைகளுடன் உடனே கிளம்பி வரார். தனது குதிரையில் ஏறி உடைவாளை எடுத்துக்கொண்டு வேகமாக வராரு. அங்கிருந்து தூரத்துலேருந்து வரும்போது யானை வந்து இறந்து கிடக்கிறது தெரியுது. ஆனால் கூட்டம் எதுவும் இல்லாமல் இவர் மட்டும் ஒரே ஒரு சிவனடியார் தோட்டத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளிய 4 வகை சேனை நிப்பாட்டார். நீ அங்கேயே நின்றுக்குங்க, நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு குதிரையில் வேகமாக வராரு. வந்து பார்க்கும்போது யானை இறந்து கிடக்கு. அந்த 2 யானை பாகன்கள் இறந்துருக்காங்க. அந்த 3 காவலர்களும் கொல்லப்பட்டு கிடக்கிறத பார்க்க வராரு. இவருடைய கையில் இருந்த மலுவில் வந்து ரத்தம் இருக்கிறத பார்த்துட்டு சில பக்கத்தில் வந்த சில பின்னாடி வந்த காவலர்கள் சொல்கிறாங்க, இவர் தான் அந்த யானையை வெட்டிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே சிவனடியார்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாரு, சுவாமி என்ன நடந்துச்சு, எதனால் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் என்ன செய்கிறாரு, நம்மளுடைய எரிபத்த நாயனார் நடந்த விஷயத்தை சொல்கிறார். சிவகாமி ஆண்டவர் வந்து பூக்களை பறித்துக் கொள்வதையும் யானையை வந்து தட்டி விட்டதையும் சொன்ன உடனே ஆகா, சிவனடியார் செய்த அவதாரத்திற்கு அவர் சொல்கிறார். என்ன செய்கிறாரு, புகழ் சோழ நாயனார் சொல்கிறார், சிவனடியாருக்கு செய்த அபராதத்திற்கு இந்த யானையையும் பாகரையும் புத்துக்கோர்க்காரையும் கொண்டது மாத்திரம் அடியையும் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். பெரும்பாவியாகிய சிறியனை தேவனுடைய திருக்கரத்தில் இருக்கின்ற மங்களம் பொருந்திய மழுவாயுதத்தினாலே கொள்வது நீதி என்று சொல்லி தனது உடைவாளை உரையிலிருந்து எடுத்து கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த யானை செஞ்சது பெரிய தப்பு, சிவத்தப்பு பண்ணிடுச்சு. அதை தட்டி கேட்காத பான்களை கொண்டும் தவறுதான், அந்த காவலர்கள் கொண்டும் செய்தது தவறுதான். இதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற அரசன் நான் தான் துரோகம் மிக செஞ்சுட்டேன், அதனால நீங்கள் வந்து என்னையை கொல்லுங்க அப்படிங்கிறார். கொல்லுங்கன்னு சொல்றார். உங்களுடைய மங்களம் பொருந்தி உங்களுடைய மழு ஆயுதத்தினால் என்னை கொண்டால் அது பெரும் பாவத்திற்குள்ளாகும். ஆகையால் எனது உடைவாளை உங்களிடம் தருகிறேன், நீங்கள் வெட்டுங்கள் அப்படின்னு சொல்லி தனது உடைவாளை வந்து என்ன செய்கிறார், எடுத்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது எரிபத்த நாயனார் ஒரு நிமிஷம் வந்து அப்படியே யோசிக்கிறார். ஆஹா, இவன் வந்து கோவப்படுவார்னு நினச்சா மன்னர் வந்து அவரும் மிகப்பெரிய சிவபக்தராக இருக்காரு, அதனால் வந்து கோவப்படாமல் தன் மன்னிப்பு கேட்டு தன்னை கொல்ல சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை கோபத்தின் காரணமாக உணர்ச்சி கொந்தளிப்பின் காரணமாக மன்னரை தாய் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்ங்கிறக்காக செய்தார். அந்த வாழை வந்து கையில் வாங்கிக்கிறார். எரிபத்த நாயனார் வாழை வாங்கிட்டு சொல்கிறார், மன்னா இவ்வளோ பெரிய நீ வந்து சிவபக்தனாக இருக்க, உன்னுடைய யானையும் பாகனையும் கொண்டது என்னுடைய தவறு, அதனால் நான் செத்துக்கொள்கிறேன், நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், தற்கொலை செய்வதற்காக அந்த கழுத்தை நிறுத்துவதற்காக செய்கிறார். கத்தியை வந்து கழுத்தை நோக்கி வைக்க போகும்போது பதறி போய் மன்னர் கத்தியை பிடிச்சி இருக்கிறார். இருவரும் வந்து நான் சாகவேணும் நான் சாகணும் சண்டை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அசிரீதியா வந்து சிவபெருமான உமை அம்பிகையும் காட்சி தராங்க. காட்சி தந்துட்டு எரிபத்த நாயனாரின் சிவத்தொண்டையும்
பெரிய ஆண்டவரின் சிவத்தொண்டையும் நீ என் மீது வைத்த சிவத்தொண்டையை உலகிற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்த திருவிளையாடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன யானையை உயிர்ப்பித்து எழுதியிருக்கிறார். அந்த பாகன்களும் உயிர்ப்பித்து எழுகிறார்கள். அந்த 3 காவலாளிகளும் உயிர்ப்பித்து எழுகிறார்கள். பெரிய ஆண்டவர் மீண்டும் மலர்களை கொய்து ஈஸ்வரனுக்கு மாலையாக சாட்டுகிறார். பல வருஷம் நன்றாக ஆட்சி செய்து முடிச்ச பிறகு தனது இறுதி காலங்களில் இறைப்பட்ட நாயனார் உயிர் துறந்து மேலான செஞ்சார். சிவபெருமானுடைய பூதகணங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறது நாயனார் வரலாறு. அப்படி சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தவங்க அனைவருக்கும்